அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி உலகத்தில் ஒரு விஷயம் என்ன சொன்னால் நடந்துக்கிட்டு இருக்குது. எப்படின்னு சொன்னால், யூதர்களும் கிறிஸ்தவர்களும் என்ன செய்யணும்னா ஒரு அணியில் நிற்கிறாங்க. என்ன முஸ்லீம்கள் மேலே வெறுப்பு. ஆனால் நீங்கள் பின்னால் அது முன்னால் திரும்பி பார்த்தீங்கன்னு சொன்னால், கிட்டத்தட்ட ஒரு ஈசா அலைஹிஸ்ஸலாம், இயேசு அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிறந்த காலத்தில் நடந்த விஷயம். என்ன யூதர்கள் அந்த ஜெருசலம் பகுதியிலிருந்து யாரால் அடித்து துரத்தப்பட்டாங்க. என்ன இப்போ இந்த சம்பவங்கள்லாம் தெரிஞ்சோம்னு சொன்னால், இந்த கிட்டத்தட்ட ஒரு 2ஆம் உலகப் போருக்கு அப்போ தான் என்ன செய்யுதுன்னா, கிறிஸ்துவமும் யூதமும் என்ன செய்யுது, இஸ்லாத்துக்கு எதிராக ஒன்று சேர்ந்துருக்கு. அதுக்கு முன்னால் உள்ள காலங்கள்ல எல்லாம் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் தான் யூதர்களை என்ன செஞ்சாங்க, அடக்கி என்ன அவங்கள ஊரை விட்டு என்ன செஞ்சாங்க, விரட்டி விட்டு இருந்திருக்காங்க. என்ன அது ஒரு ஹிட்லர் ஒரு கிறிஸ்டின் தானே, அவர் ஒரு கிறிஸ்டின் தானே ஹிட்லர். என்ன அப்போ இந்த சம்பவங்கள் இப்போ இது குர்ஆன் சம்பந்தமாக இந்த சம்பவங்கள் நடந்த, அதாவது இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு எப்படி இந்த முன்னால், அதாவது பைசாந்தின் எம்பையர்னு சொல்லுவாங்க. பைசாந்தின் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முன்னால் சிரியா பகுதிகளை ஆண்டுகிட்டு இருந்தவங்க யாருன்னு சொன்னால் பைசாந்தின் எம்பையர், அதாவது ரோம எம்பையரில் அது ஒரு பகுதி. என்ன அதாவது பைசாண்டின் எம்பையர். இன்றைக்கி கூட இந்த சிரியாலாம் போனீங்கன்னு சொன்னால் அது ரோமர்களுடைய இது இருக்கும், அழிவுகளுடைய மிச்சம் இருக்கும். அதெல்லாம் என்னென்னா பைசாண்டின் எம்பையர் ஆண்ட பகுதிகள். அப்போ என்னன்னு சொன்னால், இப்போ இந்த சம்பவத்துக்கு வருவோம். இப்போ எப்படின்னு சொன்னால், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இறைவன் அருளால், இறைவன் தன்னுடைய வாக்கால் என்ன செய்கிறாங்க, ஆகுகன்னு சொல்கிறான். அவங்க என்ன செய்கிறாங்கன்னா கர்ப்பமாயிடுறாங்க. கர்ப்பமாகி ஒரு இடத்துல ஒரு பேரிச்ச மரத்தை, அதை இவங்க கிறிஸ்தவர்கள் சொல்கிறாங்க இந்த மாட்டு தொழுவுங்கிறாங்க. ஆனால் குர்ஆன் தெளிவாக சொல்லுது, பேரிச்சம் மரத்தடியில் அவங்க குழந்தையை பெற்றுட்டு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், எங்கே வர்றாங்க, தன்னுடைய சமுதாயம், அதாவது யூத சமுதாயத்திட்ட வர்றாங்க. அதுதான் சொன்னால் அதனுடைய சம்பவத்தை பற்றி குர்ஆன் அழகாக சொல்லுது. எப்படின்னு சொன்னால், மேரிட்ட கேட்குறாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை கேட்குறாங்க, உங்களுடைய தகப்பனும் தாய் நடத்த கெட்டவளா இல்லையே, நீ ஏன் இப்படி ஒரு தப்பு செஞ்சுட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, இந்த குழந்தைகிட்ட என்ன செய்கிறாங்க, கையை காமிக்கிறாங்க. அப்போ என்ன கேட்குறாங்கன்னா, குழந்தை எப்படி பேசும், தொட்டில் குழந்தை எப்படி பேசுன்னா, அல்லாஹ் அந்த இடத்துல பேச வைக்கிறான். என்ன பேச வைக்கிறான்னு சொன்னால், நான் அல்லாஹுடைய அடிமை, என்னை அல்லாஹ் என்ன செய்யறான், நபி ஆக்கியிருக்கான். எனக்கு ஒரு வேதத்தையும் கொடுத்துருக்கான். நான் உயிரோடு இருக்க காலமெல்லாம் என் தாய்க்கு உபகாரம் செய்யக்கூடியவனாகவும் ஜக்காத்து கொடுக்கக்கூடியவன் ஆக்கியிருக்கான். என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ குழந்தை தொட்டில் குழந்தை பேசுது. இது பைபிளில் கிடையாது, குர்ஆன் தெளிவாக சொல்லுது. அப்போ இஸ்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கண்ணியப்படுத்துது. இஸ்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கண்ணியப்படுத்துது, இயேசு அலைஹிஸ்ஸலாத்தை கண்ணியப்படுத்துது இஸ்லாம். அப்போ கண்ணியப்படுத்துகிற மக்கள்கிட்ட தான் என்ன இந்த கிறிஸ்துவ சமூகம் ஒன்றா இருக்கணும். ஏன்னா அப்போ பாருங்கள், அப்போ இவங்க இந்த குர்ஆனில் வர விஷயம், ஆனால் ரியலாக என்ன சம்பவம் நடந்துச்சு சொன்னால், அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம், இயேசு மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பிள்ளைய தூக்கிட்டு வரும்போது அந்த யூத சமுதாயம் என்ன சொல்லிச்சுன்னு சொன்னால், விபச்சாரின்னு சொல்லிச்சு. இவர் விபச்சாரியின் மகன் அப்படின்னு சொன்னாங்க. கிறிஸ்துவ என்ன யார் சொன்னால், யூதர்கள் சொன்னாங்க. இவர் இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்து விபச்சாரின்னாங்க, விபச்சாரியுடைய மகன் சொன்னாங்க. அப்போ ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அதாவது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் என்னன்னு சொன்னால், அவங்களுடைய பாதுகாவலராக இருக்காங்க. யாரோட பாதுகாவலராக, மேரியுடைய பாதுகாவலராக இருக்காங்க. இப்போ ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இது பைபிளில் இதுக்கு என்ன பேர் இருக்குன்னு தெரியல, ஒரு பழியை போட்டு என்ன செய்யறாங்க, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தை கொலை பண்ணிடுறாங்க. அப்போ என்ன சொன்ன, விபச்சாரியின் மகன் சொல்கிறாங்க. யார், இயேசுவை என்ன ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை சொல்கிறாங்க. அப்போ அது சம்பவங்கள் முடிஞ்சிருச்சு. அப்போ என்ன செஞ்சாங்கன்னா, இயேசுவை ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை சிலுவையில் அறைய போனாங்க. இறைவன் அல்லாஹ் என்ன செஞ்சான், வானத்துக்கு ஒசத்திட்டான். என்ன இயேசு மாதிரி ஒரு தோற்றத்தில் உள்ளவரை என்ன செஞ்சாங்க, சிலுவையில் அரைஞ்சாங்கன்னு சொல்லி என்ன குர்ஆன் தெளிவாக சொல்லுது. அப்போ இந்த சம்பவங்கள்லாம் அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் நடந்தது. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் என்ன இஸ்லாம் நல்லா ஒரு எல்லா பகுதியிலையும் பரவுது. சிரியா பகுதிகளை என்ன செய்கிறாங்க, கைப்பற்றாங்க. அதுக்கு முன்னால் யார் இருக்குன்னா, பைசாந்தின் எம்பையர் இருக்காங்க. எங்கே இருக்காங்கன்னு சொன்னால், அந்த சிரியா பகுதிகளில் பைசாந்தின் அவங்க கைப்பற்றாங்க. அதாவது ரோம பேரரசு கைப்பற்றுது. அப்போ ரோம பேரரசு கிறிஸ்டின் அவங்க மதமாக என்ன செய்கிறாங்கன்னா
பின்பற்றிட்டு இருக்காங்க. அப்போ இந்த ரோம பேரரசு பைசாந்தின் பேர் வந்து அந்த ஜெருசலம் பகுதியை கைப்பற்றினவன்னு என்ன செய்கிறாங்க, யூதர்களை பூரா அடித்து விரட்டுறாங்க. யூதர்களை பூரா அடித்து விரட்டி என்ன செய்யணும், அதுல இருந்து யூதர்கள் வந்து பல பாகத்துக்கும் போகிறாங்க. என்ன, இந்த பைசாண்டின் பேர் காலத்தில் தான் இந்த பெரிய ஒரு அழிவுகள் நடக்குது, பல பாகத்துலையும் போகிறாங்க. அப்போ மதினாலையும் என்ன செய்கிறாங்கன்னா கொஞ்சம் யூதர்கள் வந்து குடியேறாங்க. அதான் கைபர். அந்த சம்பவம் வந்து பெரிய சம்பவம், கைபர் சம்பவம் வந்து பெரிய சம்பவம். அந்த கைபரில் என்ன செய்கிறாங்க, கொஞ்சம் யூதர்கள் இருக்காங்க, உலகம் பூரா என்ன செய்கிறாங்க, யூதர்கள் பரவி இருக்காங்க. இது வந்து சம்பவம். இது வந்து பாருங்க, அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் இயேசுவை வந்து உபச்சாரியின் மகன்னு சொன்ன கூட்டத்தோட இப்போ வந்து கிறிஸ்தவ கூட்டம் என்ன செய்யுது, ஒன்று சேர்ந்துருக்கு. என்ன, அப்போ ஏன் வந்து ஒன்று சேர்ந்துருக்குன்னு சொன்னால், சைத்தானுக்கு தெரியும் எது சத்திய மார்க்கம் தெரியும், சைத்தானுக்கு தெரியும் எது சத்திய மார்க்கம் தெரியும், எந்த மார்க்கத்தை பின்பற்றினா நம்ம சுருக்கத்துக்கு போவோம்னு தெரியும். புரியுதா? அப்போ சைத்தான் இந்த ரெண்டு பேர்த்தையும் இயக்குறது யாருன்னு சொன்னால் சைத்தான் இயக்குறான். யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் இயக்குறது யாருன்னா சைத்தான் இயக்குறான். அப்போ சைத்தான் இயக்கும் போது அங்கிட்ட என்ன செஞ்சான், ஒன்று சேர்த்து விட்றான். அப்போ அப்போ சைத்தானுக்கு தெரியும் இதான் சத்தியமாக இருக்கும், ஆகா இதை பின்பற்றினா நம்ம சொர்க்கத்துக்கு போயிடுவோம், அப்போ சத்தியம் இல்லைன்னு தெரியும். அப்போ அவங்க ரெண்டு பேரையும் என்ன செய்ய, ஒன்று சேர்த்து ரெண்டு பேரையும் வந்து என்ன இங்கே கொண்டு போனேன், நரகத்துக்கு கொண்டு போகணும், அவனோட ஐடியா. ஆனால் நீங்கள் வந்து இந்த முன்னாள் நடந்த சம்பவத்தை பார்த்தா கிறிஸ்தவர் வந்து முஸ்லீம்களோட என்ன செய்யணும், தொடர்பாக இருக்கணும், யூதர்களுக்கு எதிரியாக இருக்கணும். ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் உபச்சாரியின் மகன்னு சொன்ன அது யூத கூட்டத்தோட வந்து கிறிஸ்தவ கூட்டம் கைகோர்ந்து நிற்கிறது வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இது சைத்தானுடைய வேலை தாங்க. சைத்தான் இயக்குற பக்கம் தான் ஒரு ரெண்டு பேரும் போகிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.